என் பேர் மாருத்திகா தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்துல் கலாம் சார் வந்து இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து ஆசிரியரை மட்டும் வாழ்த்தக்கூடாது, நம்மளோட பெற்றோர்களும் ஆசிரியரை நம்ம வந்து அவங்களையும் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆசிரியர்கள் வந்து கடல், அவங்கள வந்து நம்ம வந்து எப்போதுமே மறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் வந்து விதை, அவங்க வந்து எப்போதுமே தூங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து அன்னை தெரசா அவங்களும் வந்து ஒரு ஆசிரியராக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து வெளிநாட்டில் பிறந்தாலும் நம்ம நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் உதவி பண்ணி அவங்களும் ஒரு ஆசிரியர் தான் இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் வந்ததுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் வந்து சொல்லியிருந்தாங்க, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து எப்போ போனது திண்டுக்கலுக்கு எப்போ போனாலும் வந்து அவங்க இயற்பியல் ஆசிரியர் வந்து பார்ப்போன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து டெய்லி அது அவங்க எங்கே அப்போ எங்கே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து நீங்கள் தான் எனக்கு வந்து இயற்பியலை கற்றுக் கொடுத்தது வளர்த்தது நீங்கள் தான் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாங்களாம். அப்புறம் வந்து நம்ம வந்து மதிக்கணும், முதல்ல ஆசிரியர்களாக வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அம்மா கையில் வந்து வேலை செஞ்சு வந்து கையெல்லாம் வந்து இறுகி போயிருக்கும். அவங்க கையை போய் தொட்டு பார்க்க சொன்னாங்க. அப்புறம் வந்து அப்பா வந்து எப்போவுமே நம்மளுக்காக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சார் சொன்னதுலேருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் எம் கவிதா தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து திரு ஜான் வசந்தகுமார்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஆசிரியர் தினத்தை பற்றி சொன்னாங்க. அப்துல் கலாம் பற்றி சொன்னாங்க. அப்துல் கலாம் வந்து திண்டுக்கல்ல வந்து அவ ஆசிரியரை பார்க்க போகலாம். அவ பேர் ஆசிரியர் பேர் வந்து பின்சல் சின்னத்துறை அப்படின்னு சொன்னாங்க. அவளை பார்க்கலாம் வந்து அவளை வந்து அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அவனாலதான் வந்து நான் வந்து விஞ்ஞானி அப்ப இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அன்னை தெரசாவை பத்தி சொன்னாங்க. அன்னை தெரசாவோட பிறந்த நாளும் இன்னைக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து இந்தியாவில் வந்து கொல்கத்தாவுக்கு வந்தோடனே அங்கே வந்து உள்ள ஏழைகளெல்லாம் பார்த்துட்டு நான் மட்டும் எதுக்கு பணக்காரவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்களோட ஒருத்தவளாக இருக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஆசிரியரை வந்து கடல் மாதிரி விதை மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. கடலுக்கு வந்து எல்லையே இல்லை. நம்ம வந்து ஆசிரியரை எப்போவுமே வணங்கணும். ஒரு நாள் மட்டும் நம்ம ஆசிரியரை வந்து வணங்கக்கூடாது, எப்போவுமே வணங்கணும். நம்ம வந்து ஆசிரியரை வந்து மறக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சார் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி, வணக்கம்.